ஹலோ கைஸ் நண்பர்களே, நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போனால் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தயாரிப்பில் கிருஷ்ணனில் சங்கர் இயக்கத்தில் தமன் இசையில் ராம் சரண், கியாரா, அத்வானி, அஞ்சலி, சூர்யா நடித்துள்ள இந்த படம் வந்து வெளியாகி சமூக வலையத்தில் ஒரு துருதுருப்பான நடிப்பாக வந்து ஓடி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அந்த படத்தில் ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு பார்க்குற முடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தில் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதைன்னா, ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்திற்கு ஒரு புதிய கலெக்டராக வந்து பொறுப்பேற்றார் நம்ம படத்தோட ஹீரோ ராம் சரண். அதுக்கு வந்து ஐபிஎஸ் படித்து போலீஸ் அதிகாரியாக பணியாற்றிய பின்னரும் ஐஏஎஸ் படித்து வந்து இங்கே கலெக்டராக வந்து ஆனவர் இவர் தான் சொல்லலாம். மாநிலத்தினே வந்து முதல்வராக யார் இருக்காருன்னா, ஸ்ரீகாந்தின் இளைய மகனான அமைச்சர் சூர்யா. அவர் ஊழல் பேர்வழியாக வந்து இருக்கிறாரு. அடுத்த ஒரு வருடம் காலத்திற்கு வந்து நல்லாட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் வந்து நினைக்கிறாரு. அதற்கேற்றபடியே வந்து கலெக்டர் ராம் சரணை வந்து சொல்கிறாரு, ராம் இந்த மாதிரி வந்து இவன் வந்து இப்படி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்காண்டியே வந்து சூர்யா சூர்யா வந்து இவர் சட்டவிரோத செயலை வந்து தடுத்து நிறுத்துறாரு. இவர் ரெண்டு பேருக்குமே வந்து மோதுறதில்ல. அந்த மோது தான் அந்த படத்தோட கதை. சங்கர் படத்தில் ஏற்கனவே வந்து இந்த படம் வந்து எடுத்திருப்பாரா, இல்லை பழைய படத்தை எடுத்ததெல்லாம் வந்து திருப்பி காப்பி போட்டுருக்கிறாரா, என்னத்தை படம் எடுத்து வச்சுருக்காரு. எதுவும் போக யாரை பார்த்து பிடிக்கலாம், முதல்ல வந்து யார் கிடப்பா நல்ல ஃபேமஸாக இருந்துச்சு, கமல் கிடச்சான்னு சொல்லிட்டு இந்திரன் 2ல் வச்சு செஞ்சு அவரை உருட்டு எடுத்து ஒரு மனுஷனை வந்து ஓரமாக போட்டார். அதே மாதிரி தெலுங்கில் நல்ல படம் எடுக்கிறாங்களே, இவனில் எவன் கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கல தான் கடைசியில் ராம் சரண் கையில் நல்லா சூர்யா நல்லா ஃபேமஸ் ஆகுறாங்க. இவங்களாம் அடித்து வந்து நம்ம ஒரு மூலையில் உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து படம் எடுத்துகிட்டு விட்டார். இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் காட்சிகள் ஒரே ஃபைட்டு தான். ஒன்றுமே அந்த படத்தில் வந்து கதைன்னு சொல்லப்போனால் ஒன்றுமே இது பொங்கலுக்கெல்லாம் தரமான விருந்தும் கிடையாது. இது என்ன சொல்கிறது, படைத்தலைன்னு படம் விட்டால் கூட அந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து பொங்கலுக்கு வேறு லெவலே வந்திருக்கும். அந்த படத்தை எப்போ விட போகிறாங்கன்னே தெரியல. அந்த படத்தை இப்போ வர்றேன் அப்போ வர்றீங்கிறாங்க, கடைசியில் சரியான ஒரு நியூஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் எப்பயுமே வந்து அவருக்கு நடித்த மாதிரியே வந்து கத்தி கூவி ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்கிறாரு. இதுதான் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 1.5 தாங்க கொடுப்பேன். அந்தளவுக்கு தாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் அந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருக்கலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.